6 பேருமே கிட்டத்தட்ட வந்து 6 வருஷமா பழக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. த்ரூ ஃபேஸ்புக் மூலியமாக தெரிய வந்திருக்கு. ரிமாண்ட் டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க. ஏன்னா இவங்களோட எல்லா ஃபோன்ஸு, சோஷியல் மீடியா எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஆய்வு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அப்படிங்கிறது மண்டே தான் வரப்போகுது. மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கு டைம் கேட்டிருக்கிறாங்க. அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா பாலிகிராஃபிக் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கேட்டிருக்கிறாங்க. நீலம் ஆசாத் அப்படிங்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டாக கலந்துட்டு இருக்காங்க, காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இது நடக்க போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஒருவர் வந்து ஒரு ட்வீட் போடுறார். பாலிகிராஃபிக் டெஸ்ட்டுக்கு 5 ஆண்களும் ஒத்து வந்திருக்காங்க. ஆனால் நீலம் ஆசாத் என்ற பெண்மணி மட்டும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு மருந்தை அவங்க செலுத்திட்டாங்கனால் கொஞ்ச நேரத்தில் மயக்க நிலைக்கு போயிடுவாங்க அந்த நபர்கள். அப்படி போனதுக்கப்புறம் அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. பார்லிமெண்ட் பிரீச். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்களே 13th டிசம்பர் 2023. ஸோ கரெக்டாக ஒரு மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இந்த பார்லிமெண்ட் பிரீச் சம்மந்தமாக. ஸோ இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த 6 பேரையும் என்ன பண்ண போகிறாங்க, ஸோ என்ன மாதிரியான டெஸ்ட்டுக்கு உள்ளெடுத்து கொண்டு போகிறாங்க, அந்த டெஸ்ட்டில் ரிசல்ட் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக அமைச்சிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட். அது என்ன பண்ண போகிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்ற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்களே. 13th டிசம்பர் 2023 அரௌண்ட் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் 2 நபர்கள், மனோரஞ்சன் தென் சாகர் சர்மா, 2 பேரும் அந்த புது பார்லிமெண்ட் உருவாக்கியிருக்கிற அந்த ஒரு ப்ரெமிசஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் லாபியிலேருந்து கீழே குதிச்சாங்க. கீழே குதிச்சதை பார்த்துட்டு ஆக்சுவலாக அன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருந்துச்சு பார்லிமெண்ட்டில். ஸோ என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட் யாருக்கும் புரியவே இல்லை. கீழே குதித்தவங்க ஒரு நபர் வந்து டுவோர்ட்ஸ் ஸ்பீக்கர் நோக்கி ஓடுறார். இன்னொரு நபர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இவங்க துரத்த ஆரம்பித்தவொடனே பக்கத்தில் ஒரு கேனிஸ்டர் கேன், ஒரு சின்ன கேனிஸ்டர் கேன், அந்த கேனிஸ்டர் கேன் தூக்கி போட்டால் வந்து கலரில் புகை வரும். ஸோ அதை தூக்கி அங்கே எரிஞ்சிட்டு அவர் வந்து கத்துறார். ஸோ இது நடந்த உடனே பார்லிமெண்ட்டே பயங்கர அல்லோல போட்டு போயிடுது. உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள 2 பேர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முற்படுறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒருவர், இன்னொரு ஆள் ஒருத்தவர், அவங்க 2 பேரும் வெளியே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி கத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பெண் நீலம் ஆசாத்ன்ற அந்த பெண்ணையும் மகேஷ் குமாவத்ன்ற ஆணையும் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் விசாரிக்கிறப்ப தெரியுது இவங்க 4 பேரும் அங்கே இருக்கக்கூடிய வேறு ஒரு நபரோட வீட்டுக்கு சொந்தமாக இருக்க ஒரு வீட்டில் அவர் சொந்தமான வீடு, அங்கே தான் தங்கியிருந்து இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியுது. இவங்க 6 பேருமே கிட்டத்தட்ட வந்து 6 வருஷமாக பழக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. த்ரூ ஃபேஸ்புக் மூலியமாக தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க டெல்லி ஹைகோர்ட் மூலியமாக. அண்ட் மோரோவர் திஸ் டெல்லி ஹைகோர்ட்டோடைய டைரக்டான ஒரு கேஸ். ஸோ டைரக்ட் மவுண்டட் கேஸ்ன்னு சொல்லலாம் மக்கள். ஸோ மனோரஞ்சன், சாகர் சர்மா, அமுல் சிண்டே, லலித் ஜா, மகேஷ் குமாவத், நீலம் ஆசாத்ன்றவங்க ஒரு பெண்மணி. ஸோ 6 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க மக்களே. கரெக்டாக 5/1/2024 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிமாண்ட் டைம் எக்ஸ்டென்ஷன் வரப்போகுது. ஸோ எக்ஸ்டென்ஷன் வரப்போ இவங்க தரப்பு வக்கீல் என்ன வாதாடி இருக்காங்க ஃபஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ரிமாண்டை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டாம், ஸோ ஃபஸ்ட்டு பெயில் கேட்டிருக்காங்க. ஸோ பெயில் தர முடியாதுன்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க. வாட் ப்ராசிக்யூஷன் ஆகியோன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, சார் ரிமாண்ட் டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க. ஏன்னா இவங்களோட எல்லா ஃபோன்ஸு, சோஷியல் மீடியா எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஆய்வு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அப்படிங்கிறது மண்டே தான் வரப்போகுது. ஸோ ரிமாண்ட் டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அங்கே விசாரணை ஈஸியாகும் சொல்லி கேட்டிருந்துருக்காங்க. அதுக்கு இவங்க வக்கீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 6 பேரும் வெளியே வரதுனால ஃபாரன்சிக்குடைய இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் தடுக்க போகிறது யாரும் கிடையாது. அதே மாதிரி எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வர்றதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம், எங்கள் கிளைண்ட் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த காரணத்துக்காக எதுக்காக ரிமாண்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஜட்ஜ் அதை வந்து பெருசாக ஏற்றுக்கல அந்த வாதத்தை. என்ன சொல்லிட்டாருனால், இவர்கள் வந்து கஸ்டடியில் இருந்தால் மட்டும்தான் இவங்களை வந்து இந்த ஒரு ஃபாரன்சிக்லேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு சப்போஸ் அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் விசாரணை கேட்டாங்கனால் விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கு 6 பேரையும் ஒன்றா கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெளியே வந்து அவங்கள பெயிலில் விட்டுட்டா வந்து கொண்டு வரது கஷ்டம், சப்போஸ் அப்ஸ்காண்டிங் ஆகிட்டால் ரொம்ப கஷ்டமாயிரும்னு சொல்லிட்டு அவங்க ரிமாண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு, பெயில் கேன்சல் பண்ணியிருக்காங்க மக்களே.
இது பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து வரப்போகிறது தான் செம ஷாக்கிங் விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் இவங்களை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கு டைம் கேட்டிருக்கிறாங்க. அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா பாலிகிராஃபிக் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் அங்கே அடுத்த ஒரு ஷாக் மக்களே. இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா? ஏனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை பிளான் பண்ணியிருக்கவங்க பின்னாடி எந்த ஒரு டெரரிஸ்ட் குரூப்பும் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க போட்ட புகையில் வந்து எல்லோ கலர் புகையை போட்டிருக்கிறதுக்கு ஒரு ஆய்வு இருக்குது, ஒரு விதமான ஒரு சந்தேகம் இருக்கின்றன. அடுத்தது இந்த நீலம் ஆசாத் அப்படிங்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ்க்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டாக கலந்துட்டு இருக்காங்க, காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இது நடக்க போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஒருவர் வந்து ஒரு ட்வீட் போடுறார். நாங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே போகிறோம் பாரு, என்ன நடக்க போகுதுன்றதை பாருன்ற மாதிரி ஒரு த்ரெட்டனிங்காக ஒரு நக்கலாக ட்வீட் ஒன்று போடுறார். ஸோ இந்த ட்வீட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியல. ஏனென்றால் இந்த ட்வீட்டு போட்டதுக்கு 2 நாளில் இந்த ப்ரீச் நடக்குது பார்லிமெண்ட்டில். அதுவும் இவங்க போடுற கேனிஸ்டர் கேன்ஸ் வந்து எல்லோ கலரில் போக விடுது. க்ரீன் விட்டுருக்கலாம், பிளாக் விட்டுருக்கலாம். இவங்க ப்ரொட்டஸ்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொட்டஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பிளாக் கூட போடப்பட்டிருக்கலாம். எல்லோ கலர் ஏன் போடப்பட்டிருக்குன்னா காலிஸ்தானுடைய கொடி எல்லோ கலர் இருக்குது அப்படிங்கிற இவ்வளோ சந்தேகம் நமக்கே இருக்குன்றப்போ கண்டிப்பாக ஐஓக்கு பயங்கர சந்தேகம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பாலிகிராஃபிக் டெஸ்ட்டுக்கு உட்படுத்துறதுக்காக கேட்டிருக்கிறாங்கன்ற ஃபஸ்ட்டு தகவலை கொடுத்து வருது மக்களே. இது இன்னொரு கொடுமை பார்த்தீங்கன்னா, இந்த பாலிகிராஃபிக் டெஸ்ட்டுக்கு 5 ஆண்களும் ஒத்து வந்திருக்காங்க. ஆனால் நீலம் ஆசாத் என்ற பெண்மணி மட்டும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்காங்க மக்களே. இது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். ஏனென்றால் யோசிச்சு பாருங்க, நீலம் ஆசாத் என்ற பெண்மணி தான் காங்கிரஸ்க்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறாங்க போன எலெக்ஷனில். நீலம் ஆசாத் என்ற பெண்மணி தான் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டில் முக்கியமாக கலந்துக்கிறாங்க. இப்போ இந்த பெண்மணிக்கும் காலிஸ்தான் தீவிரவாதத்துக்கும் சம்பந்தம் ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் தான் ஃபஸ்ட்டு போலீஸ் எழுது இந்த இடத்துல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க மட்டும் பாலிகிராஃபிக் டெஸ்ட் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. பட் இது மற்ற 5 பேர் ஒத்து வராங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கிது ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ இந்த பாலிகிராஃபிக் டெஸ்ட்டு கொடுத்த அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு முக்கியமான டெஸ்ட் போட போகிறாங்க மக்களே. என்னென்னால் பிரெயின் மேப்பிங் அண்ட் நியூரோ அனாலிசிஸ். இப்போ இந்த விஷயந்தான் அடுத்தது ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தணும் எதிர்பார்க்கலாம். இது எல்லாரையுமே உட்படுத்தலை, மனோரஞ்சனையும் சாகசமாக உட்படுத்துகிறாங்க. இது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மக்களே. பிரெயின் மேப்பிங் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிஸ்டோடைய கன்சர்னை வச்சு பண்ணுறாங்க. ஏனென்றால் என்ன செய்யும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மறுபடியும் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு பாலிகிராஃபிக் டெஸ்ட். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அன்னியன் படத்தில் பார்த்துருப்போம், தலைக்கு மேலே நிறைய ஒயர்லாம் வச்சுருவாங்க, வச்சுட்டு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்குறப்போ அந்த கேள்வியை சுயநினைவோடு கேட்பாங்க. கேட்டுட்டு சுயநினைவோடு கேட்குறப்போ அந்த கேள்விக்கு இவங்க சொல்லக்கூடிய பதில், இவங்க பண்ணக்கூடிய ரியாக்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பாடி லாங்குவேஜ், நியூரோ, உங்களுடைய நரம்புகளுடைய அந்த இப்போ பொய் சொல்கிறப்போ நரம்புகள் ஒரு மாதிரி துடிக்கும், உண்மை சொல்ல வேறு மாதிரி துடிக்கும் அப்படின்னு ஒரு டெஸ்ட், ஒரு அனாலிசிஸ் இருக்குது, ஒரு ஸ்லாப் இருக்குது, ஒரு கிராஃப் இருக்குது. அந்த கிராஃபின் படி இவங்க பொய் சொல்கிறாங்க, உண்மை சொல்கிறாங்களா, கேள்வி கேட்டு ஃபம்பிள் ஆகிறாங்க, ஃபம்பிள் ஆகாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிற எல்லாத்த பற்றியும் அந்த நியூரான்ஸோடைய மூமெண்ட்டை வச்சு இது வந்து ஒரு மேப்பிங் பண்ணும். தட்ஸ் கால்ட் பாலிகிராஃபிக் டெஸ்ட். இப்போ இந்த விஷயத்தை இவங்க 5 பேர்கிட்டையும் சுயநினைவோடு பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, மனோரஞ்சன் மற்றும் சாகர் சர்மா 2 பேரும் அந்த உள்ளே இறங்கி குதித்தவர்கள். அவங்களுக்கு வந்து பிரெயின் மேப்பிங் டெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது நார்கோ அனாலிசிஸ் பண்ணுறார்கள். இப்போ இதுதான் மிக மிக முக்கிய மக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன் நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட். ஒரு சில முக்கியமாக தீவிரவாதிகள் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னால் அவங்ககிட்டருந்து அவங்களோட ஆழ் மனசில், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சுயநினைவோடு இருக்கிறீங்க, பிகாஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டெரரிஸ்டாக குரூப்பில் இருக்கிறவங்க வெல் ட்ரெயின்டாக இருப்பாங்க. என்ன அடித்தாலும் உண்மை சொல்லக்கூடாது, சித்திரவதைப்படுத்த உண்மை சொல்லக்கூடாது. அதே மாதிரி உங்களை ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்பாங்க, எங்கேயும் மாற்றி பேசக்கூடாது. இது எல்லாத்துக்குமே ட்ரைனிங் பக்காவாக கொடுக்கப்படும். அதுக்காக ட்ரைனிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சித்திரவதை அனுபவிப்பாங்க. ஸோ அதை அனுபவித்து எந்த அளவுக்கு உடம்பும் மனசும் சித்திரவதை தாங்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவருடைய ஃப்ளெக்சிபிலிட்டி செக் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த எலாஸ்டிசிட்டி எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணி தான் தீவிரவாதியாக அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக மாறுவாங்கன்ற நம்ம தெரிஞ்சிருக்கும். பட் இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலிகிராஃபிக் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு சுயநினைவோடு பண்ணுறாங்க.
பட் டேக் அபவுட் நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3 விதமான ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. சோடியம் அமைத்தால் போடுவாங்க, அப்படி இல்லைனா வந்து சோடியம் பெண்டத்தால் போடுவாங்க, இல்லைனா வந்து ஸ்கோபோலமைன் போடுவாங்க. ஏதாவது ஒரு மருந்தை அவங்க செலுத்திட்டாங்கனால் கொஞ்சம் நேரத்தில் மயக்க நிலைக்கு போயிடுவாங்க அந்த நபர்கள். அப்படி போனதுக்கப்புறம் அவங்களுடைய மைண்டை அவங்க கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டு போய் சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. ஒரு மாதிரி தூக்கத்திலேயே இருப்பாங்க, மயக்கமாகவே இருப்பாங்க. அப்போது அவங்கள வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்குறப்போ ஆழ் மனசில் இருக்கக்கூடிய உண்மைகள் வெளியே வரும். ஸோ இந்த நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் அப்படிங்கிறதை செய்ய போகிறாங்க மனோரஞ்சனுக்கும் சாகர் சர்மாவுக்கும் சொல்லி வெளிவந்திருக்கு மக்களே. இப்போ செய்கிறப்ப என்ன ஆகுன்ற சொல்கிறேன். அடுத்தது தென் வில் கோ ஃபார் பிரெயின் மேப்பிங். அதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரெயின் மேப்பிங் அப்படிங்கிறது இவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா அப்நார்மலாக இருக்கா. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு கேல்லேருந்து உள்ளே குதித்து இறங்கி இவங்க வந்து உள்ள கேனிஸ்டர் மட்டும் போடுறாங்கன்னா நல்லாவே தெரியும் இது பண்ணால் ஒன்று சுட்டு கொன்றுவாங்க, இல்லை அரெஸ்ட் பண்ணி சித்திரவதைப்படுத்துவாங்க கவர்மெண்ட். அப்படி பண்ணாலும் நான் வந்து இதை தாங்கிக்க முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது பிரெயின் அவங்க வந்து மாற்றிருக்காங்க. அப்படின்னால் அவங்க பிரெயினுடைய ஆக்டிவிட்டி நார்மலாக இருக்கா அப்நார்மலாக இருக்கா. ஏதாவது ஒரு நோய், டிப்ரெஷன்ஸோ ஏடிஹெச்டியோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது நோயில் வந்து ஆங்ஸைட்டி ஆட்டிசம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்க. ஏன்னால் பாதிக்கப்பட்டவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை ஒரு கண்மூடித்தனமாக பண்ண முடியும். நார்மலைஸ்டு பீப்புள் அப்படின்னால் அதை பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பிரெயின் ஆக்டிவிட்டியில் இருக்குது அவங்க பிரெயின் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத செக் பண்ண போகிறாங்க மக்களே. இப்போ முக்கியமாக எல்லாரும் பார்க்குற விஷயம் பார்த்து நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் மட்டும்தான். இப்போ இந்த நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்டில் வந்து இவங்க பின்னாடி ஏதாவது தீவிரவாத அமைப்புகள் இருக்குதா, யாராவது பெரிய தலைகள் இருக்குதா, யார் உந்துதல் பண்ணா, யார் ஃபண்ட் பண்ணா. நம்ம ஃபஸ்ட்டே சொல்லுவோம் மக்களே, இதில் மாற்றக்கூடிய யாருமே தே ஆர் நாட் ஃபினான்ஷியலி வெரி ஸ்ட்ராங் அட் ஆல். இதில் பல பேர் இந்த மாட்டின 6 பேர்லேயுமே ஒரு பெண்ணை விட்டுருங்க, மாட்டின 5 பேரில் 5 பேருக்குமே அவங்க வருமானம் தான் வீட்டுக்கு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் இன்கம். இதுவும் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி மாட்டிட்டா குடும்பத்தில் வந்து போலீஸ் என்கொயரி பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, ஆய்வு பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி பணம் வந்து அவங்க குடும்பத்துக்கு நம்ம கொடுக்க முடியும், எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. இதில் இவ்வளோ சிக்கல்கள் இருந்தும் அவங்க அதை செய்கிறாங்க அப்படின்னால் அப்போது யாராவது ஃபண்ட் பண்ணுறாங்க குடும்பத்துக்கு, யார் ஃபண்ட் பண்ணுறாங்க, அந்த ஃபண்ட் எப்படி போகுது, யார் மூலியம் போகுதுன்னு இவ்வளோ கேள்விகள் இருக்குது இந்த இடத்துல. ஒரு நார்மல் பர்சன் இதை இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா இப்போ நான் தப்புன்ட்டேன்னா என் குடும்பத்தை பார்த்துக்க யார் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். குடும்பத்தை பார்த்துக்க நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா, நீ தைரியமாக பண்ணுப்பான்னு சொன்னால் மட்டும் தான் அந்த விஷயத்தை இறங்குவாங்க. அப்போ இது எல்லாமே நார்கோ அனாலிசிஸ் மூலிமா வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் மக்களே. இதில் பல உண்மைகள் வெளியே வருமானு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சொன்னது இந்த இடத்துல, இந்த உண்மைகள் வெளியே வந்தால் இது கோர்ட் ஆதாரமாக ஏற்றுக்காது. ஆனால் போலீஸுக்கு இது ஒரு முக்கியமான லீடாக இருக்கும். ஏன்னால் நார்கோ அனாலிசிஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து சைக்கோ அனாலிசிஸாக இருக்கட்டும், பிரெயின் மேப்பிங்காக இருக்கட்டும், இல்லை முக்கியமாக வந்து இது இல்லை பாலிகிராஃபி டெஸ்ட்டாக இருக்கட்டும், எதுலேயுமே வரக்கூடிய பேசக்கூடிய விஷயத்தை ஆதாரமாக கோர்ட் கோர்ட் எடுத்துக்காது, சட்டப்படி எடுத்துக்காது இந்த விஷயத்தை. ஆனால் இந்த ஒரு கிடைக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு, இந்த லீட்ஸை வச்சு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுவாங்க இந்த விஷயத்தை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ அவங்க நார்கோ அனாலிசிஸ் பண்ணுறப்போ என்ன சொல்ல போகிறாங்க 2 பேரும் நமக்கு தெரியல மக்களே. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.